வர வர இந்த திருக்குறள்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா திருக்குறள்ல சொல்லப்படாத விஷயமே கிடையாது போல. இன்னைக்கு ஒரு திருக்குறள் படிச்சேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. "பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள்" அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள். இந்த திருக்குறள் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. இந்த திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு பொருட்டாவும் மதிக்காதவங்கள பிறர் மதிக்குமாறு செய்யக்கூடிய அந்த பணத்திற்கு, அந்த செல்வத்திற்கு ஈடாகுவது இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இந்த குறள் சொல்லுது. உங்களுக்கே நல்லா தெரியும். காசு பணம் இல்லைனா உங்கள ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்க இந்த உலகத்துல. நீங்க ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு போனாலும் சரி, இல்ல சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் சரி, உங்களுக்கு குடுக்கப்படுற தர மரியாதைகள் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். உங்ககிட்ட எந்த அளவுக்கு செல்வம் இருக்கோ அத பொறுத்து தான் அதுவும் வழங்கப்படும். ஒரு சில பேர் உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்துருக்கலாம். ஆனால் பொதுவான கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது காசு இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய மரியாதை கிடைக்குது. எந்த மாதிரியான மனிதர்கள் வாழ்க்கையில் அடிமட்டத்திலிருந்து ஒரே நைட்டில் புகழின் உச்சத்துக்கு போவாங்க? பேரு, புகழ், கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்கு, வீடு, வண்டி, வாகனம், காரு, சொத்து, சுகம் இது எல்லாம் எந்த மாதிரியான ஜாதகத்தை கொண்ட நபர்களுக்கு கிடைக்கும்? எந்த மாதிரியான கிரக நிலைகள், எந்த மாதிரியான தசை புத்திகள் ஒருத்தவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அவங்க இந்த மாதிரியான செல்வாக்கான பணம் உள்ள, பணம் நிறைந்த பேங்க் பேலன்ஸ் இருக்கிற ஒரு மனுஷனாக இருப்பாங்க. இந்த மாதிரியான திடீர் மாற்றம், திடீர் வளர்ச்சி, திடீர் வெற்றி, இந்த மாதிரியான மாற்றத்திற்கெல்லாம் உரிய கிரகம் எது? இது எல்லாம் ஒருத்தவங்களுக்கு எப்போ நடக்கும்? இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய ஜாதகத்திலும் இருக்கா அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஜோதிட நல்லன். ஜாதகம் அப்படின்னு வரும்பொழுது ராசி, லக்னம் இது 2 தான் எடுத்துப்பாங்க. முக்கியமாக லக்னத்தை தான் எடுத்துப்பாங்க. உங்களுடைய லக்னத்துக்கு யோகர்னு சில பேர் இருப்பாங்க. அதாவது உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் சில பேர் இருப்பாங்க. அவர்களுடைய தசை புத்திகள் உங்களுக்கு நடப்பில் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு நல்ல பருவத்தில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய அறிவும் திறமையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பருவத்தில் இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு தசை நடந்துச்சு அப்படின்னா, அந்த கிரகங்கள் உங்களை நல்ல வழியில் கொண்டு செல்லும். உங்களுக்கு நிறைய பணத்தை சம்பாரித்து கொடுக்கும். உங்களுக்கு நிறைய பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒரே நைட்டில் சம்பாரிச்சு கொடுக்கும். உங்களுக்கு யோகம் தரக்கூடிய கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் யோகம் தரக்கூடிய இடத்துல இருந்து திசை நடந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அது கரெக்டான பருவத்தில் வரணும். 60 வயசுக்கு மேலே ஒருத்தருக்கு யோக திசை வந்து என்ன பிரயோஜனம்? 60 வயசுக்கு மேலே அந்த யோக திசை வந்தா என்ன, வராட்டா என்ன? உங்களுடைய உடலும் மனமும் வலிமையாக இருக்கிற, அதாவது இந்த இளம் வயதில் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய திசைகள் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் தான் இந்த பணம் சம்பாதிக்கிறவங்க. பேரு, புகழ், காரு, பங்களா, வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நபர்கள் இருப்பீங்க. எவர் ஒருவருடைய ஜாதகத்துல ராகு வலுவா இருந்து நல்ல இளம் வயதுல, அதாவது ஒரு 30 வயதுக்கு மேல இந்த ராகு திசை 18 வருட ராகு திசை நடக்குதோ, அந்த ராகு திசை தான் உங்களை திடீர்னு ஃபேமஸ் ஆக்கும், திடீர்னு பணக்காராக்கும், திடீர்னு பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால அவர் வந்து கஞ்சத்தண்டெல்லாம் பார்க்க மாட்டார். எதை கொடுத்தாலும் அள்ளி அள்ளி கொடுத்துருவார். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி அந்த ராகு நல்ல பாவகங்களில் அமராமல் ஒரு அவயோக பாவங்களில் அமர்ந்து அவயோக கிரகங்களோட தொடர்புல இருந்து அந்த கிரகம் உங்களுக்கு தசை நடத்துச்சு அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அந்த ராகு உங்களை குப்பைக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவார். நீங்கள் நினைக்கலாம், இந்த ஜாதகமும் இந்த கிரகங்களும் தான் ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்தா, ஒருத்தவங்களை புகழ் உச்சத்துக்கு கொண்டு செல்லுதா, அப்போ அவங்களுடைய உழைப்பு இங்கே எங்கே போச்சு அப்படின்னு கேட்கலாம். ஒருத்தவங்க ஒரு விஷயத்தில் தீவிரமாக உழைக்கிறாங்க, நல்ல எஃபோர்ட் போடுறாங்க, நல்ல முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாலே இந்த கிரகங்கள் அந்த நபர்களோட மனநிலையை மாற்றும். ஒருத்தவங்க ஒரு விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் அவங்களுக்கு அந்த மனநிலையை கொடுத்து அந்த விஷயத்தில் அவங்கள ரொம்ப தீவிரமாக்க வச்சு அந்த விஷயத்தை அடைய வைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஜோதிடம் சொல்லுது. இந்த இடத்துல உங்கள் உழைப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி கிரகங்களோட ஜாதகத்தோட வலிமையும் ரொம்ப முக்கியமாக தான் சொல்லப்படுது. இப்போ நீ சொன்ன விஷயங்கள், இந்த கிரக நிலைகள் இது எல்லாமே என்னோட ஜாதகத்தில் இருக்குது. நான் உழைக்காமல் இப்போ ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தால் எனக்கு கூரையை பிச்சுட்டு கொட்டுமா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொட்டாது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான யோக கிரகங்கள் தசை நடத்தும் போது இவ்வளோ காலம் நீங்கள் எவ்வளோ சோம்பேறியாக இருந்தாலும், எந்த முயற்சியற்ற ஒரு மனிதராக இருந்தாலுமே சரி, அந்த கிரகங்கள் உங்கள் மனசை மாற்றி உங்கள் இலக்கு நோக்கி அது ஓட வைக்கும். அதில் தீவிர தன்மையை காட்டும். உங்களால் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ அந்த எஃபோர்ட்டை போட வைக்கும். உங்களை வெற்றி அடைய வைக்கும். உங்கள் ராசியில் லக்னத்துக்கு யோகம் தரக்கூடிய அந்த கிரகங்கள் ஏன் உங்கள் மனநிலையை மாற்றுது அப்படின்னா, எண்ணம் தான் செயலாக மாறுது. உங்கள் எண்ணத்தை மாற்றினாலே உங்களுக்கு வெற்றியும் வளர்ச்சியும் வந்து சேரும்ன்றது அந்த கிரகங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் மனநிலை மாறும்பொழுது உங்களை சுற்றி உள்ள சூழ்நிலைகளும் மாறும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். எண்ணத்தை மாற்றினாலே அதன் மூலம் நல்ல செயலோ இல்லை தீய செயலோ எந்த ஒரு செயலை செய்ய வச்சு நீங்கள் எந்த இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்களோ அதை உங்களை அடைய வைக்கும். ஃபைனலாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்ல யோகமான காலகட்டம் நடக்கும்பொழுது அந்த கிரகங்கள் ஒருத்தவரை அவருடைய வாழ்க்கையில் நல்ல புகழின் உச்சத்துக்கு, இல்லை பணம், பேரு, புகழ் இது போல விஷயங்கள் எல்லாத்தையும் அடையக்கூடிய ஒரு நபராக ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தும் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் சொல்கிற ஒரு விஷயம். நன்றி.